பொதுவாக இந்த கோடை காலத்தில் நிறைய அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்பட்டு வருது. மதிய வேளையில் கூடுமான வரைக்கும் வெளியே போகிறதை தவிர்க்கணும். உங்களுடைய பணி ஏதாவது இருந்தால் அது காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ வைத்துக் கொள்ளுங்கள். மதிய வேளையில் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்கள் நிறைய நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாக மதிய வேளையில் வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கடுமையான வெயில் இருக்கக்கூடிய சமயத்தில் வெயிலில் கிளம்புறதுக்கு முன்னாடியும் அல்லது வெளியில் போயிட்டு வந்த பிறகும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் மேடம்? என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி அந்த வெயிலை தாங்கக்கூடிய அளவுக்கான உணவு முறைகள் என்ன, இல்லை வெயிலில் போயிட்டு வந்த பிறகு என்ன உடனே எடுத்துக்கணும், என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் மேடம்? பேசிக்காக வெயிலில் போகிறது நீங்கள் ஏதாவது ஒரு தலையை மூடிக்கிறதுக்கு கேப்பு இல்லை துப்பட்டா மாதிரி எதாவது கட்டிட்டு ஏதாவது ஒன்று ஒரு கேப்பு, எப்படியும் ஹெல்மெட் போடுறாங்க, 2 வீலர்ஸில் போடுறவங்க, யார் நடந்து போகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி தலையை கவர் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட், கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இல்லை மோர் இல்லை இளநீர் குடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த ஹைட்ரேஷன் இருக்கும். இப்போ நம்ம வெயிலில் வெளியில் இருக்கோம் அப்படின்னா நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட்டோட நம்ம உடம்புலேருந்து வெளியில் போகிற மினரல்ஸ் மெயினாக உப்பு சத்து வெளில போகுது. அப்போ அதை திருப்பி உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்ட மோர் இல்லை, அதுக்கு தான் இளநீர் சொல்கிறோம். ஏன்னா அதில் பொட்டாசியம் சத்து நல்லதாக இருக்குது. ஸோ அந்த மினரல் கூட நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அண்ட் ரொம்ப நேரம் வெயில் அடியில் இருக்க போகிறாங்க, அவங்க வேலை அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க, மெட்ரோ வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை போலீஸ் வேலை செய்கிறவங்க, இவங்க ரெகுலர் ஒரு ஹவருக்கு ஒரு ஹவர் அட்லீஸ்ட் 1 டம்ளர் தண்ணி மெதுவாக குடிச்சா அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. டீஹைட்ரேஷன்னால ஒரு சோர்வு, சில பேர் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த வெயில் தாங்காத அவங்க உடம்புலேருந்து நிறைய தண்ணி சத்து வெளில போனதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். பட் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை ரொம்ப ஸ்பைஸ் போட்ட நல்ல காரமாக இருக்கிற ஐட்டம், நிறைய எண்ணெய் போட்ட ஐட்டம், இதெல்லாம் இந்த சீசனில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உடம்பே இந்த மாதிரி ஒரு ஹீட்டை அதை பெட்டர் பண்ணுறதுக்கு அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி உணவு போட்டால் உடம்புக்கு இன்னும் வேலை கொடுக்குறோம், ரொம்ப ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகி கஷ்டப்படுவீங்க. அதனால வெளியில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வெளியில் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. மதியம் வெளியில் சாப்பிட்டு தான் ஆனோன்னா பிளெயின் ரைஸ், தயிர் இல்லை மோர் இல்லை நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தண்ணி இல்லை இளநீர் குடிச்சிட்டு கிளம்பலாம். கையிலையும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் க்ளீனாக தண்ணி கிடைக்குமா தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் 1 லிட்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்த இடம் போகிற வரலும் அண்ட் வெளியில் கொஞ்ச நாள் இருக்கணும், ஏதாவது கியூவில் நிற்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் கண்டென்ட், பிளெயின் வாட்டர் இல்லைன்னா லைம் ஜூஸில். நம்ம வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, மதுரையிலிருந்து ரமேஷ். ரமேஷ் வணக்கம். சார் நான் மருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி என்ன? மேடம் லைன்ல இருக்கான்னு நீங்க கேட்கலாம். இல்லை சார், இப்போ நாங்கள் இப்போ வீட்டில் சுற்றி வியாபாரம் பார்க்குறோம். இப்போ நான் எந்த எடுக்கலாம் சார்? அதாவது இப்போ வெயிலே வியாபாரம் பார்க்குறேன். வெயில வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், வியாபாரம் டீ வியாபாரம் பார்க்குறேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நான் மேக்ஸிமம் இந்த குழி சம்மந்தப்பட்டதாக சாப்பிட்றேன். அது உடம்புக்கு நல்லதா இல்லை பால் போட்டுருமாங்க சார்? இல்லை, என்ன மாதிரி உணவு முறை எடுத்துக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க? அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் சார். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? ஆமாம், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம அது சாப்பிட்றோம். அது உடம்புக்கு நல்லதா கெடுதியா? சரி, அது மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், எடுக்கலாமா எப்படின்னு அதுக்கு என்ன வழிமுறை செய்யலாம் சார்? சரி, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்கள் கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. சரிங்களா மேடம்? மதுரையிலேருந்து ரமேஷ் கேட்டிருக்காரு. அவர் வெயிலில் அதை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு இருக்கான். தொடர்ந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது நல்லதா கெட்டதா, இல்லை அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது சார். ஏன்னா 1 ml 1 கேலரி.
இப்போ நீங்கள் 200 ml எடுத்தால் 200 கேலரி. அதே 2-3 தடவை குடிச்சிங்கன்னா அதுவே 600 கேலரி உங்களுக்கு வந்துடும். அதில் கலர் தான் போடுறாங்க, ஒரு வேற ஹெல்த் சப்ஸ்டன்ஸும் இல்லை. அதுக்கு பதில் நம்ம நீர் மோல் இல்லை வெறும் வாட்டர், இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இளநீர் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த நல்ல மினரல்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதுதான் முக்கியமே வழிய. இதுலலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு, அதில் ஹெல்ப்பே இல்லை, அதை சாப்பிட்றதுல பிரயோஜனமே இல்லை.